இனிய மாலை வணக்கம். A very good evening to all. It's a most awaited event. I would like to call Mr. Vignesh sir on stage. He is the MD of Clifton Realty. முதலில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எங்களை நம்பி திருவாரூர், திருநெல்வேலி, ஊட்டி, கோயம்புத்தூர் வந்தெல்லாம் இந்த சேனல் பார்ட்டிசிபேட் அட்டன் பண்ணிருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி கேட்கிறேன். இன்னைக்கு நடக்க போறது ஒரு மாபெரும் மீட்டிங்கோ, ஒரு ஈவெண்ட்டோ, ஒரு கான்ஃபரன்ஸோ இல்லை. இது மிகப்பெரிய மூமெண்ட்டாக மாறப்போகுது. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது மிகப்பெரிய மூமெண்ட்டாக மாறி தான் நீங்கள் வெளியே போக போகிறீங்க. அதுக்கு இந்த ஸ்டேஜில் நான் கேரண்டி கொடுக்குறேன். கிளிஃப்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆரம்பித்து 14 வருஷம் ஆச்சு. அதில் 8 வருஷம் நான் ஃபேஸ் பண்ணது, நீ தோத்துருவ, இது ஸ்ட்ராட்டஜியே கிடையாது, பார்த்தியா நான் சொன்ன நீ லாஸ் பண்ணிட்டீங்க, இந்த வார்த்தைகளே நெகட்டிவ் வார்த்தைகளே கேட்ட நான் ஒரு நாள் முடிவெடுத்தேன், நான் என்னைக்கோ மேலே வந்துட மாட்டோமோ அப்படின்ட்டு, என்னைக்கோ நான் மேலே வந்துட மாட்டோமோ அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் என்னைய NSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் லிஸ்ட் ஆகலாம், இதே மாதிரி போனீங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வரல, இன்னைக்கு நான் ஜெயிச்சுட்டேன். அதனால தான் முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் பேசுறாங்க. இது சேனல் பார்ட்னர்ஸ் மீட் செகண்ட் மீட். எனக்கு இன்னைக்கு 300 பேர் உட்காந்துருக்கிறீங்க. இந்த டிசம்பர்ல மினிமம் 2000 பேர் வச்சு நான் சேனல் பார்ட்னர்ஸ் மீட் நடத்த போறேன். அதுக்கு உண்டான ஒர்க்ஸ் தான் என்னோட டீம்ஸ், மார்க்கெட்டிங் டீம், சேல்ஸ் டீம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் கிளிஃப்டனோட ரெவன்யூ 85 கோடி. 2026 மார்ச்ல we are targeting for 270 crores of 15 lakh square feet of saleable area. Already we are aggregating the land in Coimbatore, Tirupur, Salem and ஈரோடு. இந்த கொங்குபேட்டில் மட்டும் 260 கோடி நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லேண்ட் அக்ரிகேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ திங்க் அபவுட் இந்த 300 பேரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் நினச்சி பாருங்க எவ்வளோ பேர் ஐயோ அப்படிங்க இருக்கும் அப்படின்ட்டு. இந்த 270 கோடியில் அல்டிமேட்லி கிவிங்க 15% cut off for the CPs. So think about the opportunity over here. And 2027 March, we are targeted for 900 crores of 200 work property. 900 கோடியும் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். And also we are marching towards the opportunity. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறது நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் 900 கோடி ரூபாய்க்கு. And 2028 we are moving towards the IPO. This is damn sure, please note it down. 2028ல கிளிஃப்டன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கண்டிப்பாக ஐபிஓ போக போகுது. ஐபிஓனா பப்ளிக்காக லிஸ்ட் ஆக போகுது. அதுக்கு எல்லாருமே உங்களோட சேல்ஸ் லிங்க்ஸ் தான் எனக்கு தேவை. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஏன் சார் நீங்கள் இப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, ஓ சரி ஓகே, இந்த மீட்டிங்கில் நான் ப்ரோக்கர் தான் ட்ரீட் பண்ணி எனக்கு 3% கட் ஆஃப் கொடுப்பாங்க சார். ஓகே, ஸ்கொயர் ஃபீட் 100 rupees கமிஷன் கொடுப்பாங்க, அதுக்கு நானும் ஒரு பார்ட்டி கேன்வாஸ் பண்ணுவோம் நினைப்பீங்க. ஓகே, இது எம்எல்ஏ மீட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது இது. ஸோ ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் வில் பி எக்ஸ்பிளைன் பை மிஸ்டர் ஜனா. எப்படி டிஃப்ரெண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது மிஸ்டர் ஜனா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ நானும் ஒரு டெய்லர் கிளீனராக இருந்தேன், தீபாவளி சென்னை ஒரு டெய்லர் கிளீனராக இருந்தேன், ஒரு பெயிண்டராக இருந்தேன், ஒரு விண்டோ கார்பெண்டராக இருந்தேன், ஒரு என்ஜினியராக இருந்தேன். அண்ட் தென் நவ் ஐ எம் ரியல் டெவலப்பர். இது எல்லாமே வந்ததுக்கு காரணமே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். என்னோட ப்ரொடக்டிவ்னஸ், டைமில் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண. நான் ஒரு நாள் 5 நாள் தான் ஒர்க் பண்ணுவேன். நான் ஒன்றரை ஆஸ் அ சிஇஓ என்னோட ரோல் என்னவா இருக்கும்? மார்க்கெட்டிங் பார்க்கணும், சேல்ஸ் பார்க்கணும், கம்பெனியோட ரெவன்யூ பார்க்கணும். ஓகே, சேல்ஸ் இன்னைக்கு டவுன் ஆச்சா, ஏன் டவுன் ஆச்சு, இங்கே டவுன் ஆச்சா, நெக்ஸ்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் இறங்கி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் என்னால் இந்த பிஸ்னஸ் கொண்டு வர முடிச்சு. இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அந்த வாட் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே மிஸ்டர் ஜனா பேசுவார் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஐ வில் எண்ட் அப் வித் a good quote. Don't work hard to become rich, work smart to become valuable. Thank you. மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது வீற்றிருக்கும் என் முத்தமிழே, முதல் தமிழே, மூத்த தமிழே, மற்றமிழே,
தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே திகட்டாத திரவியமே. தாயே, என் தமிழே, தந்தாயே, நான் ஒரு சரமாய் தமிழ்த்தேன். உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? ஒரு சின்ன மகளின் சிறந்தாந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வரீங்களா? சத்தமா கேட்கல. ஆரம்பிக்காத கால் கேட்காதுங்க, வயசாயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? ஒரு சர்வே உங்களை கண்டுபிடிச்சாங்க. தினம் தினம் பல கோடிக்கணக்கான மக்களால் சொல்லக்கூடிய ஒரு போய். நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்றோம்ல. அல்ல ஒண்ணுல ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சாங்க. அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு குடிச்சிச்சு. என்னன்னா, நாம அந்த காட்டுக்கு ராஜா, நாம தான் அந்த காட்டுக்கு ராஜாங்கிற விஷயத்த நம்ம எல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு. முதல்ல ஒரு எளிய கூட்டி எழுதிவா, யார் காட்டுக்கு ராஜா அப்படின்னு எழுதி நடுங்கி போய் தயா நீதான் அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு. அடுத்து ஒரு நடிகை யாரு காட்டுக்கு ராஜா, இன்னும் கொஞ்சம் நடிகை போய் தயா நீதான் காட்டுக்கு ராஜா, நீதான் காட்டுக்கு ராஜா எல்லாமே சொல்ல 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 ஒரு பெரிய ஒரு அனுபவம் வந்துச்சு. இப்ப கடைசியா சிங்கம் போயிட்டு ஒரு யானை கிட்ட போய் யானைவா, யாரு காட்டுக்கு ராஜா? யானை பதில் பேசலையா, நடந்து போயிடுச்சான். இருந்தாலும் இந்த சிங்கம் விடல, வழிய மறைச்சு முன்னாடி வந்து கேட்டுச்சான். இல்ல கேள்வி கேட்டுக்கல சொல்லு, யாரு காட்டுக்கு ராஜா அப்படின்னு. யாருக்கு சரியான கோபம். அந்த சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில அடிச்சதுல இப்ப சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட எழுந்திருந்து கேட்டுச்சான். நான் கிட்ட என்ன கேட்டேன்? நான் கிட்ட என்ன கேட்டேன்? கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு. யாரு சொல்லிச்சான். நானும் பதிலான சொன்னேன். தலைமைத்துவம் என்பது சொல்லல செயல்ல. ரொம்ப அழகா நிரூபிச்சிருக்காங்க. பெரிய பெரிய நான் ஈவென்ட்காக இன்வைட் பண்ணும்போது சேனல் பார்ட்னர்ஸ் மீட்னு சொன்னாங்க. எனக்கு புரியல, என்ன சேனல் பார்ட்னர்ஸ் மீட் அப்படின்னா எல்லா சேனலும் வருவாங்களா, அவங்க பேசுவீங்களா அப்படின்னு. நாங்க எங்ககிட்ட வரவில்ல புரோக்கர்னு சொல்ல மாட்டோம், மீடியேட்டர்னு சொல்ல மாட்டோம், சேனல் பார்ட்னர்னு கௌரவமா தான் சொல்லுவோம். அந்த நிறுவனம் சொன்னாங்க. பணம் எல்லாருக்குமே தேவை இல்லையா? அதை எப்படி சம்பாதிக்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நாய் ஒண்ணு சிட்டில வாழ்ந்த ஒரு நாய். இந்த நாய் என்ன பண்ணுச்சு, திடீர்னு வழி மாறி ஒரு காட்டுக்குள்ள போயிடுச்சு. காட்டுக்குள்ள போனோடனே அந்த வீட்டுல எல்லாம் போட்டுப்பாங்க அந்த சங்கிலி அதெல்லாம் நாய் போட்டுட்டு காட்டுக்குள்ள ஒரு எலும்பு துண்டு கிடந்தது. எலும்பு துண்டு கிடந்தாங்க, நாய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறதுக்காக ட்ரை பண்ண போகும்போதுதான் பார்த்து ஒரு சிங்கம் வந்து பசியோட நின்றுட்டு. ஐயோ ஒரு சிங்கம் வேற கிட்டே காட்டுல வந்து மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு துண்டு எடுக்கிற சொல்லி பின்னாடி திரும்பி உட்கார்ந்து சொல்லிச்சான். சிங்கத்தோட காத்து கேட்கிற மாதிரி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, இன்னொரு சிங்கம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோடனே சிங்கத்துக்கு அந்த நாயை பார்த்து, நாய் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, செயினிங்லாம் போட்டுருக்கு, சரி இந்த நாய் உண்மையில நான் பார்க்காத நாய் தான் போல, பெரிய பலமா கூட இருக்கு போல, அந்த எதுக்கு ரொம்ப சிங்கம் போயிடுச்சான். இந்த தூரத்துல மரத்தை பார்த்துருக்க ஒரு குழந்தை என்ன பண்ணுச்சா, சிங்கத்துக்கு போய் சொல்லிச்சான், சிங்கமே நடந்த விஷயம் இதுதான், உங்களை ஏமாத்து இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் போன சிங்கத்தை கூட்டிட்டு வந்துச்சான். இப்ப நாம அந்த நாயுடைய இடத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணிருக்கோம்? ஆல்ரெடி ஒரு ஏமாத்திக்கலாம். என்ன பண்ணிருக்கோம்? நாம தான் அந்த நாயுடைய இடத்துல இருக்கோம், ஓடி இருக்கோமா? என்ன பண்ணணும், சிங்கத்துடைய வேலைக்கு ஈடு பண்ண முடியாதுல்ல. மறுபடியும் அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், அந்த நாய் என்ன பண்ணிச்சான், அதே மாதிரி எலும்புக்கு எடுத்துச்சுல்ல, அந்த எலும்புக்கு எடுத்து முதல்ல உட்கார்ந்த மாதிரி அந்த பின்னாடி பார்த்து திரும்பி உட்கார்ந்து ரொம்ப சத்தமா சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப பசிக்குது, பசியா இருக்கு, எப்படியாவது ஒரு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லி ஒரு குரங்க அரைச்சோம். போன குரங்கையும் காணா, சிங்கத்தையும் காணான்னு சொல்லிச்சா. இந்த சிங்கத்தை கழிச்சு மறுபடியும் ஓடி போச்சான். உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த காலத்துல ஸ்மார்ட் போன் பண்ணாதான் முன்னேற முடியுங்கிற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒண்ணு இல்லை, நம்ம வீட்டுல நடந்துப்போம், இவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவன் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி
நம்ம வாழ்ந்து காட்டணும். குறிப்பா உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு பழிவாங்கல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து போறேன் இந்த சேனல் பாட்காஸ்ட். ஓகேயா? உலகத்தினுடைய மிக ஆகச்சிறந்த பழிவாங்கல். நான் இதை என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி நான் நிறைய பழி வாங்கிட்டேன். நீங்களும் எல்லாருதான் உன் கல்வி கேட்ட மாதிரி ஆசைப்படு அப்படின்னு இந்த ஊரும் உலகமும் நம்ம என்ன சொன்னாலும் குறை பேசும். ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து குறை சொல்றாங்கன்னா உண்மையே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் முடியாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லைன்னு அர்த்தம். நீங்க தூரமா போய் கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா வேற ஒரு 4 பேரை பத்தி குறை பேச ஆரம்பிச்சிருக்கோம். இவெல்லாம் எந்த வகையிலும் செய்யாம இருக்க கூடாது. உலகத்தோட ஆலோசனை குறைவாக இருந்தாங்க. யாரும் ஒருத்தரை இந்த ஒரு ஆளை செருப்ப கட்டி அடிக்கணும் தோணும்ல, எல்லாரும் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி தோணக்கூடிய நபரை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருங்க. அந்த மூச்சியை பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போங்க. இதுதான் உலகத்தின் ஆகச்சிறந்த வழிவாங்க. நம்ம அழுகமும் நினைக்கிறோம் முன்னாடி நம்ம அழுகிறோம், நம்ம போக்கமும் நினைக்கிறோம் முன்னாடி நம்ம போகிறோம். நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய அப்பா கவிதை வந்துட்டு மில்லியன் வியூஸ், அவ்வளவு பெரிய ஹிட், நல்லா ஹிட் ஆச்சு. அந்த கவிதை இப்படிதான் ஆரம்பிக்கும். என் ஞாபகத்தை தெரியல. அப்பா அப்பான்னு தலைப்பெருத்தி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எழுத வருது. எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துணியா குதிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்லை, வாழ்க்கையில படாத பாடு இல்லை, எடுத்து சொல்ல யாரும் இல்லை, படிச்சு பட்ட ரிட்டர்ன் எதுவும் வாங்கல, பரம்பரை பணக்காரர் இல்லை, வெட்டி வந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்தது இல்லை, ஆனா நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்ட நாளையே உன்னால அழுது கூட முடிஞ்சதில்லை, பம்பரமா நீ சுத்த, பக்குவமா நான் இருந்தேன், பந்தாவா நான் சுத்த, அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என்ன பாத்துக்க, படாத பாட நீ பட்ட, அதனாலதான்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம் தான் சொல்லி அந்த கவிதையை எழுதி முடிச்சிருப்பார். நம்மளுடைய அழகோ நம்மளுடைய வயதோ தேவையே கிடையாது. சம்பாதிக்கணும்னு ஒரு எண்ணமோ நம்ம கூட நிற்கிறதுக்கு ஒரு சூப்பரான நிறுவனமும் இருந்துச்சுன்னா போதும், நம்ம நிச்சயமா ஜெயிச்சோம். அது லைஃப் செஞ்சு நம்ம. சோ இதுக்கப்புறம் பேசி போயிட்டு நிறைய பேர் பேசணும். எல்லாம் நல்லா நடக்கும். எப்பவுமே நம்ம அழகுதான் அந்த ஒரு இடத்தை வச்சுக்கோங்க. என் பையன் கருப்பா இருப்பான். கருப்பா இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்பாங்க, நான் கருப்பா இருக்கேன், நான் அழகாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஒரு நான் சொல்லுவேன், கருப்பு அழகா, கருப்பு அழகா, அழகா அழகா இல்லையா? என் பையன் கருப்பு அழகு இல்லைன்னு சொல்லுவீங்க. அழகாவா இருக்கும் கருப்பா இருந்தா? அப்படியா? யாருமே கருப்பா இருந்தா அழகா இருக்குன்னு சொல்றீங்க? எல்லாம் நான் தப்பா சொல்லிட்டேன். நான் சொன்னேன், தம்பி கருப்பா இருக்கிறது ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது. கருப்பா இருக்கிறது பேரழகு தம்பி. யாருடைய தோல் கருப்பா இருக்கும்? தம் பிள்ளைகளுக்காக எந்த ஒரு அம்மாவும் அப்பாவும் வெயில பாடுபடுறாங்களோ அவங்களுடைய தோலெல்லாம் கருப்பா தான் இருக்கும். நீ கருப்பா இருந்தா ஆமாண்டா எங்க அப்பா உழைக்கிறாண்டா, ஆமாடா எங்க அம்மா உழைக்கிறாங்களா, என் தோலெல்லாம் கருப்பா தான் இருக்கும்னு சொல்லி பெருமைப்படுற ஒரு விஷயத்த நம்ம கருப்பா இருக்க கருவாசிக்கான்னு சொல்லி தயவு செஞ்சு நம்ம யாருமே சொல்லுவீங்க. நாம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுல எப்பவும் வச்சுக்கோங்க, இந்த உருவம் இருக்குல்ல, இந்த உருவம் பொறுத்து இல்ல வாழ்க்கை, எண்ணம் பொறுத்துதான் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. நன்றி விட்டாய், மனம் கொத்தாய், உயிர் கொடுத்தாய், என்னை வளர்த்தாய், கல்வி கற்பித்தாய், அன்னம் கொடுத்தாய், இதயம் வளர்த்தாய், என்னை மகிழ்ந்தாய், வாழ்க்கை நிலைத்தாய், ஊரை காத்தாய், உயர்ந்தாய், சிறந்தாய், நின்றாய், அவள்தான் என் தமிழ் தாய், என் தமிழ் தாய், என் புது தாய் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் இருக்கு, அடிச்சு விளையாண்டுக்கலாம் சரிங்களா. அவங்க நல்லா அடிச்சாலும் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நல்லா அடிக்கலனாலும் பின்னாடி வரவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். தமிழ் முன்னாடி தாண்டவம் அடிக்கிறதுனால பின்னாடி தயாராகக்கூடிய தமிழுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியா இருக்குமோ என்னமோ நினைச்சோம். ஆனா தமிழை பறைசாற்றும் விதமா புடவையும், தமிழை பறைசாற்றும் விதமா வேட்டி சட்டையும் வந்தது தமிழ் இன்னைக்கு நின்றும் அப்படின்னு நம்புறேன். கவிதைகளை வந்து ரொம்ப நம்புறவன் நான். கவிதைகள் மட்டும்தான் என்னை இந்த இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறவன். நானும் ஒரு வைரமுத்துவோட தான் வந்தேன்.
வைரமுத்து முன்னாடியே ஒரு ஹிட் அடிச்சிட்டதுனால டக்குன்னு மைண்டுக்குள்ள அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கெல்லாம் எது பெஸ்ட் சூட்டா இருக்குங்கிறத யோசிச்சோம். மூ மேத்தா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மூ மேத்தாவை பெரிய இடங்கள்ல வந்து நான் கை தூக்கி கேள்விப்பட்டதில்லை. இன்னைக்கு ஒரு சிலர் கை தூக்குனதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். மூ மேத்தாவினுடைய வரிகள் வந்து ஒரு மாதிரி வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது ரொம்ப இனிப்பா இருக்கும் சரியா எடுத்துக்கிட்டோம்னா. அந்த வரிகள்ல ஒரு சில வரிகளை மட்டும் முன்னாடி சொல்றேன். வரம் கொடுக்கும் தேவதைகள் வந்த போது தூங்கினேன், வரம் கொடுக்கும் தேவதை வந்த போது தூங்கிவிட்டு வாழ்க்கையெல்லாம் ஏங்கினேன். என் வாழ்க்கை நாடகத்தில் எத்தனையோ காட்சிகளில் எழமுடியா வீழ்ச்சிகள். ரொம்ப உங்க காதுகளை வந்து தெளிவா வச்சிருங்க. அடுத்த ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு தேவையான நிறைய சமாச்சாரங்களை நான் சொல்ல போறேன். சமாச்சாரம்னா தேவையான விஷயங்கள் நான் சொல்ல போறேன். இங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நான் ஏன் இங்க வந்தேன் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை மட்டும் சொல்லிட்டு அடுத்து போகணும்னு நினைக்கிறேன். 2010-11 அந்த சமயங்கள்ல வந்து நான் பள்ளி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையனை வந்து வாத்தியார்லாம் ஏசு நேசாங்க. நான் வந்து ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்கி வாத்தியார்கிட்டே திட்டு வாங்க மாட்டேன். எங்க அப்பாவே பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போக மாட்டேன். குறுக்க எங்கேயும் யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாம நடுவில் ஓடிற கேஸ். அந்த அப்பேற்பட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டர் மிஸ்டர் விக்னேஷ் சார். எல்லாரும் பெருமையா பேசும்போது நான் கேட்டு தப்புன்னு திருப்பி விடணும்னு தெரியல. அங்கிருந்து நாங்க 2 பேரும் நண்பர்கள். நண்பன் வந்து அங்க திட்டு வாங்கிட்டு இருந்த போது சரி வாமாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வெளியில வந்தது. அப்புறம் மறுபடியும் கேஷுவல் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும். நண்பர்கள் என்ன பேசிப்போம்லாம் தெரியும். வாடா அப்படின்னு போய் சம்சா சாப்பிட்டோம்னா வாத்தியார் சாப்பிட்டோம்னதெல்லாம் மறந்துடும்ல. அந்த இடங்கள் முடிஞ்சது. தென் இட் வாஸ் அ பிரேக். ஒரு இடத்துல எங்கேயோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வந்து எங்களுக்கு தெரியும் விக்னேஷ் வாஸ் டூயிங் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஐ வாஸ் டூயிங் சிவில் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். நீயும் சிவிலா? நானும் சிவில் தான். உனக்கு அதுதானா? எனக்கும் அதுதான் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம். தென் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யும் போது எஸ் ஐ நோ விக்னேஷ் வாஸ் டூயிங் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு, நீங்க சொன்ன வெயிட்டட் ஜாப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற இடங்கள்லாம் தெரியும். கிளிஃப்டன் ஆரம்பிச்ச போது விக்னேஷை நான் சந்திச்சது உண்டு. விக்னேஷை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது 5 டிஜிட்ல தான் அவர் வந்து அவருடைய வருமானங்களை செஞ்சுட்டு இருந்தார். நான் வந்து ஒரு தொழில்முறை ஆலோசகராக இருந்தேன், பிசினஸ் கன்சல்டண்டா இருந்த போது விக்னேஷ்க்கு வந்து நாங்க கூட சேர்ந்து பயணிச்சிருக்கிறோம். விக்னேஷ் கிட்ட இருக்கிற ஒண்ணு வேகம். விக்னேஷ் இருக்கிறது என்னங்க? விக்னேஷ் கிட்ட இல்லாத ஒண்ணு பொறுமை. என்ன இல்லைங்க? முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க எத்தனை நேரம் எடுத்துக்குவீங்க? வீட்டுக்காரம்மா வந்து நாளைக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு சொல்றீங்க, பொறு காசு என்ன இருக்குன்னு பாத்துக்கிறேன். இடம் வாங்கலாம்னு சொல்றீங்க, இரு கணக்கு போட்டுக்குவோம் இஎம்ஐ எவ்வளவு வருதுன்னு. விக்னேஷ் சாரோட முடிவு எடுக்கிற டைம் எவ்வளவு தெரியுங்களா? அவ்வளவுதான், வரட்டும் பாத்துக்கலாம். ஸ்டன் ஆனது உண்டு, மலைச்சு போனது உண்டு. யோசிச்சு பார்த்துக்கோங்க. +1 +2 படிக்கும் போது ஒரு பையன் அங்க நின்று திட்டு வாங்கலாம், சரிங்களா? 10 வருஷம் இந்த பக்கம் நீங்க அந்த பையனை பார்க்கிற விதமே வேற. அங்கிருந்து 10 வருஷம் ஆயிரங்கள் இல்லை, சொன்ன நம்பர்லாம் வந்து மலைப்பா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிறது, இப்படி மேம் சொன்ன வார்த்தை வந்து சேனல் பார்ட்னர் அப்படிங்கிற இடம் வந்து உங்களை அங்கீகரிக்கிறதுக்காக சொன்னாங்க. பட் விக்னேஷ் வந்து இன்னைக்கு என்ன சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு ஒன்று உள்ள கொடுத்துருக்காரு, சரிங்களா? இதெல்லாம் வந்து பதவிகள் எல்லாம் வந்து மேடை அலங்காரத்துக்கு மட்டும்தான். நான் வந்தது என் நண்பனுக்காக. நான் இங்க நிக்கிறது இன்னும் அதிகமான நண்பர்களை ஏற்படுத்துறதுக்காக. நான் நம்பினது என் நட்பு என் நண்பனை மேல எடுத்துட்டு போகுங்கிறது மட்டும்தான். மறுபடியும் நான் நம்புறது என்னோட நட்புகள் எல்லாம் சேர்ந்து வளருவோங்கிறது தான். முதல் வேலை பெங்களூர்ல செஞ்சான். பெங்களூர்ல செஞ்சப்போ விக்னேஷ் கிடைச்ச வருமானங்கள்லாம் எளிதா இல்லையான்னு தெரியல. இங்க வந்து பல இடங்களுக்கு வேலை செஞ்சது உண்டு. அங்க இருந்தோம், இதுதான் நம்ம இடம், இங்கதான் நம்ம செய்யறோம், இதை விட்டு எங்கேயும் இல்லை. இதுல ஏன் முன்னாடி இல்லை, ஏன் அபார்ட்மெண்ட் வேணும்? we had a discussion, அபார்ட்மெண்ட்ஸ் போலாம். விக்னேஷ் நோ,
பெரிய சேல்ஸ் டீம் நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம். He said no. வேற என்னதான் நீ எதிர்பார்க்கிற? ஒருத்தர் 2 பேர் 3 பேர் கொண்டு டீமை சின்னதா ஏன் யோசிக்கிற? 500 பேர் கொண்ட டீம் வை, 1000 பேர் கொண்ட டீம் வை, அத்தனை பேரும் அவங்களுக்காக வேலை செய்யட்டும். அந்த இடங்கள் தான் விக்னேஷனுடைய அறிவு. ஓகே, ஸோ தேங்க்யூ மட்டும்தான். தேங்க்யூ வெரி மச் விக்னேஷ் ஃபார் பீயிங் திஸ் கன்சிஸ்டன்ட் ஃபார் தீஸ் இயர்ஸ். அண்ட் விக்னேஷ், நட்பு எப்படி இங்க பேசுதோ நாளைக்கு இந்த இடத்துல பல நட்பு பேசும் அப்படிங்கறத மட்டும் நம்புறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் போட்ட ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ண எடுத்துக்கிட்டது எத்தனை நாள்னு தெரியாது. செகண்ட் போட்ட ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ண எடுத்துக்கிட்டது எத்தனை நாள்னு தெரியாது. சரியா? பட் விக்னேஷ் சாரோ சீஃப் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராகவோ எங்க அணியாகவோ நாங்க யோசிக்கிறது 75 நாள். சரிங்களா? ஒரு பிளாட் பண்ணா 75 டேஸ்ல க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட கனவு. கனவு காண்றதுல தப்பு இல்லைல்ல. அந்த கனவுல எங்களுடைய முதல் விதையா கிடைச்சது எங்களுடைய சேல்ஸ் டீம்லாம் சொல்ல மாட்டோம், நண்பர்கள்னு சொல்றது சரியா இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே எங்களுடைய சேல்ஸ் சிங்கங்கள். Let me invite with a big round of applause my sales team to the dice. Come one behind other. இவங்க எல்லாருமே கடந்த ஓராண்டுகளுக்குள்ளாக எங்களோட பணிபுரிஞ்சு இருக்கிறாங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்களோட கோல் என்னங்கண்ணா? டீம் பார்ட்னர்ஸ், என்னோட கோல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல 30 lakhs வச்சிருக்கேன். இந்த டோட்டல் பார்த்தா 50 lakhs சொல்லிருக்கேன். 50 லட்சம் ரூபாய் ஒரு அக்கவுண்ட்ல வரணும். பாலகிருஷ்ணன் 25 lakhs வச்சிருக்கேன். நானும் 50 lakhs இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் இன்னும் லோடு ஏத்துறீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூண்ணா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா 40 lakhs. இந்த லோடு பாத்தீங்கன்னா ஒரு 5 lakhs 25 lakhs வந்து என்னோட அச்சீவ்மென்ட். நன்னா அடுத்தது. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட ட்ரீம் பாத்தீங்கன்னா 1 crore வீடு + 25 lakhs cash. என் பேர் கார்த்திக். குட் ஈவினிங். நான் டார்கெட் வச்சிருந்தது 15 lakhs தான். பட் இதுக்கப்புறம் ஐ திங்க் என்னால 50 lakhs வரைக்கும் கூட பண்ண முடியும். கார்த்திக் சார் வந்து அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்கா கேட்டது வந்து ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக் வேணும்னு கேட்டிருக்காரு. நான் 6 monthsல வந்து கியா கேரல்ஸ் கார் வாங்கணும்னு இருந்தேன். ஒரு வீடும் கட்டலான்ட்டு இந்த க்ளவுட் பார்க்கும்போது என்னோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 CR லாஸ்ட் 6 months இப்போ வந்து 20 lakhs. 20 lakhs அவர் வேணும் 6 மாசத்துல. என் பேர் கிருஷ்ணகுமார். என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா SUV 700 எடுக்கலாம்னு இருந்தோம். இப்போ இந்த கூட பார்த்துட்டு இன்னொரு கார் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. பாலாஜி டார்கெட் பார்த்தீங்கன்னா 1 crore. குட் ஈவினிங் டு ஆல். என்னோட டார்கெட் பாத்தீங்கன்னா 15 lakhs. இந்த 6 monthsல 15 lakhs கண்டிப்பா இந்த கம்பெனி மூலமா நம்ம வாங்கிடுவோம். நான் உங்ககிட்ட எல்லாம் என்ன கேட்பேன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். அந்த பேப்பர்ல இன்னைக்கு ஹாலை விட்டு வெளில போகும்போது உங்க கோல் அடுத்த 6 மாசத்துல என்னங்கிறத எங்க கிட்ட சொல்லுங்க. ப்ராமிஸ். நீங்க எங்களோட சிபியா கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணும்போது என்னோட இலக்கு என் நண்பன் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். என் டீமோட இலக்க அவங்க நண்பனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். உங்களோட இலக்க எங்க டீம் பாத்துக்கும். இவ்வளவுதான் நாங்க சேனலா டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ ஓவர் டு த ஃபர்ஸ்ட் ஸ்லைட். எஸ், ஆனா நீங்கள் அனைவரும் முதல் மாதமோ சரிங்களா, நீங்க உங்களுக்குன்னு ஒவ்வொரு சேனல் பார்ட்னருக்கும் சேனல் பார்ட்னர் நண்பருக்கும் ஒரு டார்கெட் ஒன்று நாங்க ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே, முதல் மாதம் நீங்க பண்ணக்கூடிய டார்கெட் நம்பருக்கு ஒவ்வொரு சதுரடிக்கும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த டார்கெட்டை பூர்த்தி செஞ்ச சேனல் பார்ட்னருக்கு 2வது மாசம் கிடைக்கக்கூடியது 200. ஓகே, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நீங்க செய்றீங்களோ அதுல இன்டூ 200 அந்த நம்பர் கிடைக்கும். அங்க டார்கெட் மாறி இருக்கும். சேலஞ்ச் வேணும்ல, சவால் இல்லாம மேல வந்தா நான் தான் சிங்கங்கிறது யார் சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு என்ன லக்கில் எடுத்துருச்சு,
அவனுக்கு என்ன அவங்க மாமாக்குறது பின்னாடி எல்லாம் வந்துடும். சரிங்களா? அதனால நாங்க நீங்க சவாலா வரணுங்கிறதுக்காக மாத்தி சொல்றோம். ஓகே, அந்த டார்கெட்டை நீங்க தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ல. therefore தேர்ட் டார்கெட் நீங்க லைன் போகும்போது இட் இஸ் 300. ஓகே, லெவல் கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ணுவோம், உங்களை காம்படிட்டிவா வச்சிருப்போம். சரிங்களா? காத்தால எந்திரிக்கும் போது எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸும் வாட்ஸ்அப் மெசேஜும் கம்பல்சரி இருக்கும். சரியா? என்னவா இருக்கும் அது? உங்களோட கோல்ஸ் நாங்க சொல்லிடுவோம். இந்த இலக்காக போறீங்க, அந்த இலக்கு உங்களுக்கு வேணும், பார்த்துக்கோங்க, முயற்சி செஞ்சா உங்களுக்கு வந்தா மழை, போனா அண்ணா சொல்லிடாதீங்க, அது சும்மா அண்ணோட போனா ஒண்ணும் இல்லை, யாருக்கும் இல்லை, அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ அந்த இடங்களுக்காக தயாராகுங்க. இத்தனை டார்கெட் கொடுத்துட்டோம், இவ்வளவு பேர் வந்துட்டீங்க. சரிங்களா? முதலாளிக்கு வேற ஆசை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, மலை போல ஆசை இருக்குது. சரிங்களா? இமயமலையே கொடுத்தாலும் என்ன இவ்வளவுதானா அப்படின்னு பரவாரு. ஓகே, கமான், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பரவாரு. சீரியஸா அப்படிதான் கேட்பாரு. சரிங்களா? அப்படிங்கிறப்போ இவ்வளவு பேர் இன்னும் கொஞ்சம் டபுள் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து எப்படி நீங்க எவ்வளவு பேரை கூப்பிட்டு வருவீங்க? சிரமம் இல்லை. உங்க ஒவ்வொருத்தருக்கும் கிளிஃப்டன் ரியாலிட்டிட்டு இருந்து லீட்ஸ் உண்டு. சரியா? லீட்ஸ் என்னன்னா ரியாலிட்டி. கிளிஃப்டன் ரியாலிட்டியில லேண்ட் வாங்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு எங்க கிட்ட, சரிங்களா, ப்ரொமோஷன்ஸ்ல எங்க கிட்ட அக்செப்டன்ஸ் கொடுத்த நபர்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸை உங்ககிட்ட நாங்க கொடுப்போம். நீங்க கிளிஃப்டன் ரியாலிட்டியின் பிரதிநிதி பேசுகிறேன், கிளிஃப்டன் ரியாலிட்டியின் நண்பன் பேசுகிறேன் அப்படின்னு நீங்க பேசலாம். சரிங்களா? நீங்க அதை சார்ந்து எடுத்துட்டு வரலாம். நீங்க கொடுக்குறீங்க 100 rupeesல 25 உங்களுக்கு, 75 எங்களுக்கு, அப்படியா? என் கான்டாக்டை மட்டும் கொண்டு வந்தா 100, அப்படியா? ஆனா அந்த டீல் எல்லாம் நம்ம கிட்ட இல்லை. அந்த துண்டை போட்டு துண்டு கீழே உன்னோட லீடா இருந்தா பாதி உனக்கு, என்னோட லீடா இருந்தா பாதி எனக்கு, அதெல்லாம் இல்லை. 100% பியூர் உங்க கன்வர்ஷன் தான். லீடு தரோலி டு யூ. சரிங்களா? மறுபடியும் அண்ணா இதுல எல்லாமே மெஷர் பண்றோம். சரிங்களா? லீடை நாங்க வாரி வழங்கிட்டே இருக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு 4 லீட் வரும்போது அந்த 4 லீடை பேசி நீங்க விசிட் கூட்டு வரீங்க, சைட் விசிட் கூட்டு வரீங்கன்னா கவுண்ட் ஆன நபருக்கு அடுத்த முறை இன்னும் ஆட் ஆகும். சரிங்களா? ஏன்னா நாங்க கொடுக்குற லீடை நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்க, மறுபடியும் சார் சொன்னதான், டைமை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா வச்சிருக்க சிபிக்கு இன்னும் கூட என்கரேஜ் பண்ணு அப்படிங்கிற இடத்த கிரியேட் பண்றோம். சரியா? இந்த லீடு எப்படி வருது, இந்த லீடை என்னென்னவெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு லெட் மீ இன்வைட் கிஷோர், தி டிஜிட்டல் பர்சன். இவரு தான் எங்களுடைய லீட்ஸுக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஓகே, இவரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம். கரெக்டா யார்கிட்ட ஆட் போனா இங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் ஆட்ஸ் புஷ் பண்ணணும். இதே போலதான் உங்களுக்கும் நாங்க கொடுக்குற லீட்ஸோட குவாலிட்டி இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கன்வெர்ட் ஆகிற கிளைண்ட்ஸ் மட்டும்தான் நாங்க கொடுப்போம். இது நாங்க பேக் எண்ட்ல வந்துட்டு எங்க டீம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு யார் யாருக்கு புஷ் பண்ணணும்னு ஒரு சைட்டுக்கும் நாங்க உட்காந்து 1 மாசம் வேலை செய்வோம். அதோட குவாலிட்டி தான் இப்போ நீங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாமே ப்ராமினெண்டா இருக்கும். அதுக்காக நீங்க லீட்ஸே கொடுக்க நாங்க பேசல அப்படின்னு சண்டைக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? நண்பனுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு சிறு வேலை நாங்க செய்யறோம். சரிங்களா? நண்பனா பார்க்கணும். நண்பன்கிட்ட மறுபடியும் போட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஓகே, திஸ் இஸ் ஒன் மோர் வே வி ஆர் கிவிங் யூ ஸோ தட் நீங்க எப்போ அந்த லீட்ஸை கூட்டிட்டு வந்தாலும் அந்தந்த சைட்ல எங்களோட சேல்ஸ் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருப்பாங்க. ஓகே, இமீடியட் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன நெகோசியேஷன்ஸ் வேணும்னாலும் அந்த இடத்துல அவங்க காமிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஒரு சின்ன கால்குலேஷன் நான் சொன்ன நம்பர்ல ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணும்போது 100 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் 60,000 rupees உங்களோட ஃபர்ஸ்ட் மந்தோட ரெவன்யூவா இருக்கும். டார்கெட்ஸ் நாங்க ரிவீல் பண்ணல, தட் வில் பி ரிவீல் லேட்டர். ஒன்ஸ் நீங்க இந்த இதை கிராஸ் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் மந்த் 600 rupees நீங்க பண்றீங்கன்னா யுவர் இன்சென்டிவ் வில் பி 200. therefore you will take home 1,20,000. நீங்க சீட்ல எல்லாம் ஒரு நம்பர் எழுதி கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பரை இந்த நம்பரோட கூட்டல் பெருக்கல் வகுத்தல் கழித்தல் 4 பண்ணி எத்தனை நாள்ல நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? we had created the platform
ஹார்ட் ஒர்க் எங்களோடது, மேம் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் உங்களோடது. டன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுவும் ஒன் மோர் திங், எங்களுக்கு சிட்டி 2.0 இருக்கு, அதில் ஆல்ரெடி இன்னொரு 150 யூனிட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கு எங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். எஸ். ஸோ இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். ஓகே. ஸோ எப்படி எங்கள் சேல்ஸ் டீமை வந்து நாங்கள் வழி நடத்துகிறோமோ, எப்படி எங்கள் டிஜிட்டல் டீமை கிஷோர் வந்து முன்னாடி வழி நடத்துகிறாரோ, அந்த மாதிரி எங்களோட சிபிசியும் நாங்கள் வழி நடத்துறதுக்கு வி ஹாவ் அ டீம். அந்த டீம் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரிவாங்க, வேற எங்கேயும் நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே. there will be a manager for you, there will be a team for you. உங்களுடைய குறை நிறைகள் அத்தனையும் நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? அந்த அந்த நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய குறை நிறைகளை ஏற்று சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்க யாருக்கிட்டையும் போய் எனக்கு இது சொன்னீங்க இது கிடைக்கல, எஸ் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது குறுக்க மறுக்க 10 ஓடும் ஒடியாது. அந்த குறுக்கு மறுப்பு ஓடல பிடிச்சி நிறுத்த வேண்டிய வேலை அந்த நபருடையது. ஓகே, he will be doing that. ஓகே. எனக்கு ஃபைனலா ஒண்ணே ஒண்ணு, இந்த 1 2 3 பண்ண மாதிரி இது எல்லாத்தையும் நீங்க எப்ப செய்ய போறீங்க? லீடு கொடுத்த செய்ய ஆரம்பிச்சிருவோம். சரி, ஓகே அண்ணா. நாளைக்கு காலையில 7:30 இருந்து ஓகே எங்க சேல்ஸ் டீம் எங்களோட மிட் டவுன் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிட் டவுன் ப்ராஜெக்ட் எங்க இருக்கு? டிமார்ட் பேக் சைட்ல இருக்கு. சரிங்களா? அங்க we all are available from 7:30. நீ அங்க போகும்போது உங்களுடைய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அங்க உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் டார்கெட்டை அவங்க ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ உங்க டார்கெட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளை காலை 7:30 மணி முதல் சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. இஃப் யூ கோ தேர் உங்க டார்கெட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கலாம். போகும்போது மினிமம் ஒரு விசிட்டரோட கூட்டிட்டு போங்க. இந்த ஹால்ல வந்து நிறைய பிஎன்ஐ மீட்டிங்ஸ் நடக்கிறது உண்டு. அவங்க சொல்றதன் படி பார்த்தா ஜஸ்ட் 1. எவ்வளவு பேர் கூப்பிட்டு போவீங்க? ஒருத்தர். நல்ல மனசுடையவங்க நீங்க, அதனால 3 பேர் கூப்பிட்டு போக போறீங்க. சரிங்களா? நாங்க நல்ல மனசுல சின்ன மனசுடையவங்க, அதனால நாங்க ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு வரோம். ஓகே. ஸோ தேங்க்யூ வெரி மச் டீம். இவ்வளவு நேரம் வந்து ரொம்ப அமைதியா எங்களோட கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன சம்மரி, நண்பனுக்காக இங்க நான் இருக்கிறேன், நண்பர்களை கிரியேட் பண்றேன், நண்பர்களாக வளருவோம். சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சி எங்களுடைய சந்தோஷம். ஓகே. நாங்க சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, கொடுக்கறப்ப நாங்க தயாரா இருக்கிறோம். ஆடியன்ஸ் பண்ற ஆடியன்ஸ் பத்தி நான் சொன்னேன், அதுதான் நாங்க பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கலாம், இதெல்லாம் பண்ணுறதுதான் நீங்களே உங்களோட சேல்ஸ் டீம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்களெல்லாம் கூப்பிடுறீங்க? இவ்வளவு விதமான முடியும் உங்க சேல்ஸ் டீம்லயே வச்சு இது பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ₹100 கொடுக்குறீங்க அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல மனசு, எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கணும். அதான் நாங்க கிரியேட் பண்றது தமிழ்நாடு ஃபுல்லா இல்லை, இந்தியா ஃபுல்லா ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். இதே முடிவு. இப்போ நீங்க வந்திருக்க உங்க எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கும். காசு பிரச்சனையா இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது கடன் தொல்லையா இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது தேவைகள் இருந்திருக்கலாம். ஸோ அதையெல்லாம் பூர்த்தி பண்றது எப்படி அப்படின்னு நீங்க தேடிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு கோல்டன் டிக்கெட் நாங்க தரோம். இதை கெட்டியா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்க லைஃப் லாங் எங்களோட டிராவல் பண்ணீங்கன்னா மேல 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 நாங்கள் தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நான் வந்து காங்கேயத்தில் ஒரு 7-8 சைட்டை நானும் பார்த்துட்டே இருந்தேன். என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயுமே கிடைக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிப்டானில் விக்னேஷ் சாரும் நம்ம பாலகிருஷ்ணன் சார் அவங்களோட மோட்டிவேஷனில் போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. 14 சைட்டுங்க, எல்லாமே வடக்கு முன்னா, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஒரு கார் நிறுத்துனீங்கன்னா யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கிட்டோம். இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த வீக்கில் மறுபடியும் வாங்க போகிறாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா லீகல் வந்து எல்லாரும் நினைச்சிக்கிறீங்க லீகல் பிரச்சனை வருது அவர் பண்றாரு அப்படின்னு. அவங்க பிஸ்னஸ்ல என்ன நடக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாம அவர் வந்து அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு என்னையவே மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஆனா இப்போ கரெக்டா புதன்கிழமை மணிக்கு எனக்கு கிரைய முடிஞ்சது. எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பத்திரம் இப்போ என் கையில தான் இருக்குது. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையா விக்னேஷ் சார் இருக்காரு, பாலகிருஷ்ணன் இருக்காரு. ஆமாங்க, கிருஷ்ணகுமார்னு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு அங்கே போனதுக்கு அப்புறம்.
நம்பிக்கையா வாங்கலாமுங்க. சும்மா நம்ம போய் கண்ணை மூடிட்டு அதை பண்றாங்க இதை பண்றாங்க. எனக்கு 100% காங்கியத்துல இருந்து இதுக்காக நான் வந்திருக்கேன், இதை சொல்லணும்னே வந்திருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷங்க சார், ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி ஃபினான்சியல் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நான் வந்து ஒரு திடீர்னு ஒரு லோனுக்கு போயிருந்தேன், எனக்கு அதை அரேஞ்ச் பண்ண முடியலைங்க. அப்புறம் இவர் தலைவரை நீங்க கிரையத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசோட இவர் ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா, நம்மளோட முடிஞ்சது அவ்வளவுதான். வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் கொடுத்துருக்காரு. நன்றி, நன்றிங்க, எல்லாருக்கும் நன்றி. நான் நிலையான நிதி ஆதாரங்களை அமைக்கப் போகிறேன். நான் மாதத்திற்கு 6 லட்சம் இலக்கை எட்டப் போகிறேன். நான் என் குடும்பத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கப் போகிறேன். நான் என் செல்வத்தை பல மடங்காக பெருக்கப் போகிறேன். நான் நிதி சுதந்திரத்தை 2026க்குள் அடையப் போகிறேன். நான் ஒரு பணக்கார எதிர்காலத்தை இப்போதே தொடங்கப் போகிறேன். இப்போ இருந்து நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள் தான்.